இன்றைய நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதற் பகுதி. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அதுவே வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று எபேசியர்ல நம்ம வாசிக்கிறோம். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. எதுக்கு கனம் பண்ணுனா, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ பூமியில நன்றாக இருப்பதற்கும் இன்னைக்கு நம்ம ஆயுசு பெருகணும், நம்ம பூமியில நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னமோ செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒன்று செய்யணும், அது தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட தாய் தகப்பனை கனம் பண்ணுறதே இல்லை, பெரியவங்களும் கனம் பண்ணுறது இல்லை. அல்லேலூயா. பெரியவங்க கனம் பண்ணால் தானே சின்ன பிள்ளைங்க கனம் பண்ணுவாங்க. நம்ம முன்மாதிரியாக இருக்கணும் இல்லையா? இப்போ நாம் நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணணும். அதை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைங்க நம்மளை கனம் பண்ணுவாங்க. நம்ம தாய் தகப்பனை நாம் அசட்டை பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளும் அதை பார்த்து வளர்ந்து வரும் பொழுது நம்மை அசட்டை பண்ணுவார்கள். ஆகவே நீங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணுறதுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. பாருங்க, சாலமோன் ராஜா தன்னுடைய தாய்க்காக ஒரு சிங்காசனத்தை என்ன பண்ணுறாராம்மா ஏற்படுத்தி வைச்சார்னு பார்க்குறோம். ஏசுசாமி பாருங்க, தன் தாயை சிலுவையில் தன் அறையப்பட்ட இருந்த அந்த நிலவரத்திலும் கூட தன் தாய் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தாயும் தகப்பனையும் நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ண நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவங்க வயசான அவங்கள என்ன பண்ணக்கூடாது, அவங்கள தள்ளி விடாமல் அவங்கள நேசித்து அவங்கள கனம் பண்ணணும். கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயத்தை நமக்கு கொடுப்பாராக. ஆமென். God bless you.